ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாயம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி மாதாபிதாயுவத் भूतं सनश्च भक्ताङ्गेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தவளான ஆண்டாள் மூன்றாவது பாசுரத்தினாலே ஓங்கி உலகளந்த என்கிற பாசுரத்தினாலே கண்ணனையும் நம்மையும் சேரவிட்டவர்கள் கோகுலத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள். அப்படிப்பட்ட பெரியவர்களுக்கு செல்வச் செழிப்பு ஏற்பட வேணும் என்று இப்பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள்.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஓங்கி உலகளந்தான் தன்னுடைய திருவடியை உயரத் தூக்கி மேலே இருக்கக்கூடிய லோகங்கள் கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் இரண்டையும் தன்னுடைய 2 திருவடியினாலே அளந்தானே உத்தமன் பேர்பாடி. அப்படிப்பட்ட பகவான் உத்தமன், அவனுடைய திருநாமத்தை பாட வேணும். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம். லோகத்தில் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது, நாட்டில் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது. திங்கள் மும்மாறி பெய்து மாதம் மும்மாறி மழை பெய்ய வேணும். திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. காலையில் விதைக்கணும், சாயங்காலம் உரம் போடணுங்கிறதுக்காக வந்தால் அது வானளவு வளர்ந்து இருக்கிறதாம். அதனால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகள. நன்றாக இந்த நெற்கதிர்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. நடுவில் இருக்கக்கூடிய மீன் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியவில்லை. அதனால் இந்த மீன் கயல் மீன்களானவை தாவி தாவி செல்லுகிறதாம். இந்த சென்னற்கள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா, பகவான் திருவிக்ரம அவதாரம் பண்ணினானே அந்த அளவுக்கு இந்த நெற்கதிர்களும் வளர்ந்து இருக்கிறதாம். ஒங்கு பெருஞ்சென்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. பூங்குவளை போதில் அப்படின்னா அழகிய புஷ்பம், குவளை புஷ்பம். தொட்டால் சினுங்கி அப்படின்னு சொல்றமே, தொட்டா அது சுருங்கி போயிடுமா. அப்படிப்பட்ட அழகிய குவளை புஷ்பம் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. வண்டு அதனுடைய முதுகுப்புறத்துல வட்ட வடிவத்தில் பொறி இருக்கு, அழகிய பொறி. அந்த பொறி அமைந்து இருக்கக்கூடிய வண்டு இந்த குவளை புஷ்பத்தில் இருக்கக்கூடிய தேனை மதுவை பருக வேணும் என்பதற்காக வந்திருக்கிறது. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. நன்னா மதுவை பருகிவிட்டது. அதனால அதிலே அமர்ந்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறது. தானும் திருக்கண்கள் மலர்ந்து விட்டது, அப்படியே தூங்கி போயிட்டான். பொறிவண்டு கண் படுப்ப. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இந்த பசுமாடுகள்லாம் நான் பால் கறக்கவே முடியாது என்று சொல்லிடுவாளாம். எதுக்காகன்னா, ஒரு பசுமாடு 2 லிட்டர் 3 லிட்டர் பால் கொடுத்ததுன்னா நான் கறக்கிறேன் அப்படின்னு வருவா. ஓரொரு பசுமாடும் 2000 லிட்டர் பால் கொடுக்குமா. அப்போ எந்த இடையனால இந்த பசுமாட்டை கறக்கிறது? நான் கறக்கணும்னு தொடங்கினா கறந்துட்டே இருக்கணுமே. 5 நிமிஷம் கறந்தோம் 10 நிமிஷம் கறந்தோம்னு முடியாதே, ஒரு நாள் முழுக்க கறந்துட்டே இருக்கணுமே. அப்படிப்பட்ட வள்ளல் பெரும் பசுக்கள் சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. நாம செய்ய வேண்டியது என்ன? கறக்கலாம் வேண்டாமா. பசுமாட்டினுடைய மடியை தொட்டு விட்டா போதுமா, அதுவே பால் கொட்டிகிட்டே இருக்கும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? பாத்திரத்தை மாத்திண்டே இருந்தா போதுமா. அதனால அப்படிப்பட்ட செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்து. அப்படி நிறைந்திருக்கக்கூடிய பசுக்கள், இதோடு கூடியிருக்கக்கூடிய செல்வம் இவர்களுக்கு ஏற்பட வேணும் என ஆண்டாள் 3வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என அருளி செய்கிறாள் ஆண்டாள். தீங்கின்றி நாடெல்லாம் எத்திர அஷ்டாட்சர சம்சித்தா மகாபாகோ மகீயதே நதத்ர சஞ்சரிஷ்யந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக என வியாக்கியானத்தில் ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார். நாராயண மந்திரத்தை அறிந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எந்த லோகத்திலே மதிக்கப்படுகிறார்களோ அங்கு வியாதி துர்பிக்ஷ தஸ்கராக. தஸ்கரன்னா திருடன், வியாதி அப்படின்னா உடலுக்கு வரக்கூடிய நோய்கள், துர்பிக்ஷம் அப்படின்னா பஞ்சம் வறட்சி பசி பட்டினி, இது எதுவுமே இருக்காதான். பஞ்சமோ பசியோ பட்டினியோ வறட்சியோ உடலுக்கு வரக்கூடிய நோய்களோ அல்லது திருடர்களுடைய பயமோ இது ஏதும் இருக்காது. எந்த நாட்டிலே நாராயண மந்திரத்தை அறிந்தவர்கள் எந்த நாட்டிலே மதிக்கப்படுகிறார்களோ அந்த நாட்டிலே இந்த பயம் இருக்காதுன்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட நாடாக அனைத்தும் இருக்க வேணும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. லோகத்துல எந்த தீங்கும் வரக்கூடாது. பகவானுடைய திருநாமத்தை சொல்பவர்கள் எங்கெங்கு செல்லுகிறார்களோ அவர்கள் தங்களையும் புனிதப்படுத்தி கொண்டு தங்களை சேர்ந்தவர்களையும் புனிதப்படுத்துகிறார்கள். ராமா கிருஷ்ணா மாதவா கோவிந்தா அப்படின்னு நாம சொன்னோம்னா நம்முடைய பாபம் விலகிவிடும். அது மட்டுமல்ல, இந்த நாமத்தை நாம சொல்லும்போது யார் கேட்டாலோ அவர்களுடைய பாபமும் விளங்கிவிடும். யார் நம்மளை ராமா கிருஷ்ணான்னு சொல்லுன்னு சொன்னாலோ
நடத்தி வைத்தார்களோ ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுடைய பாபமானது விலகிவிடும். எந்த இடத்துல இருந்து கிருஷ்ண மாதவ கோவிந்தான்னு சொல்லுகிறோமோ அந்த இடமும் புனிதமடைந்து விடும். பகவானுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல எப்படி பாபங்களானவை விலகி விடுகிறது, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை தெரிவிக்கிறார். என்ன திருஷ்டாந்தம்? உதாரணம்னா, உப்பு இருக்கு, அந்த உப்பை எடுத்து நாம ஜலத்துல போட்டோம்னா உப்பு இருக்கிற இடம் தெரியாம கரைந்து விடும். அதே போல பகவானுடைய திருநாமத்தை சொன்னோமேயானால் நம்முடைய பாபங்கள் அனைத்தும் விலகிவிடும். திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, மாதம் 3 தடவை மழை பொழிய வேணும் என அருளி செய்கிறாள் ஆண்டாள். மொத்தமா 3 நாள் பெஞ்சிடக்கூடாது. அப்படி பெய்ததேயானால் பூமியானது அந்த ஜலத்தை ஏற்றுக்கொள்ளாது. அப்படின்னா எப்படி பெய்யணும்? 9 நாள் வெயில், 1 நாள் மழை, 9 நாள் வெயில், 1 நாள் மழை, மறுபடியும் 9 நாள் வெயில், 1 நாள் மழை. அதுதான் மாதம் மும்மாறி பெய்து தெரிவிக்கிறார். ஏன் மாதம் மும்மாறி பெய்ய வேணும்? 4 தடவை மழை பெய்யலாமேன்னா தமிழ் இலக்கணத்துல நாம் என்ன படிச்சிருக்கோம்? மனுஸ்மிருதியும் அதே காரணத்தை தெரிவிக்கிறது. 3 பேருக்காக மழையாம். யாருக்காக? வேதமோதும் அந்தணனுக்காக ஒரு மழை. வேதத்தை நன்றாக அத்தியனம் செய்திருக்கக்கூடிய அந்தணன் அவன் இருக்கக்கூடிய இடத்துல மழையானது பெய்யும். அடுத்தது ராஜாவுக்காக, தர்ம மார்க்கத்தின்படி நாட்டை யார் ஆட்சி புரிகிறார்களோ பெரியவன், அதாவது பலம் உள்ளவன் பலம் இல்லாதவனை துன்புறுத்தாமல் ராஜாவானவன் காப்பாற்ற வேணும். பணம் இருப்பவன் பணம் இல்லாதவனை துன்புறுத்தாமல் காப்பாற்றக்கூடிய ராஜா. அடுத்து பலம் இருக்கக்கூடியவன், அதிகாரம் இருக்கக்கூடியவன் அதிகாரம் இல்லாதவனை துன்புறுத்தாமல் காப்பாற்ற வேணும். அப்படிப்பட்ட ராஜாவுக்காக ஒரு மழை, அரசனுக்காக ஒரு மழை. அடுத்து 3வது கற்புடைய ஸ்திரீக்காக ஒரு மழை, கற்புடைய பெண்டீருக்காக ஒரு மழையாம். பர்த்தாவை தவிர, தன்னுடைய கைப்பிடித்த கணவனை தவிர மற்றொரு தனவனை கனவிலும் நினைக்காத மனைவிக்காக, அவனுடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய மனம் கோணாமல் நடக்கக்கூடிய பெண்டீருக்காக ஒரு மழை. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று அருளி செய்கிறாள். எங்கெங்கெல்லாம் வைணவ கோவில்கள் இருக்கிறதோ அவ்விடத்திலே அனைத்து இடங்களிலேயும் நித்தியப்படி சொல்லிட்டு இருக்கோமே, அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ என்று சொல்லுகிறோம். நான் மட்டும் நன்னா இருக்கணும் பிரார்த்திப்பதே கிடையாது. அனைத்து வைணவ கோவில்களிலேயும் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேணும் என்றன்றோ பிரார்த்திக்கிறோம். இது எல்லாத்தையும் காட்டினவளே ஆண்டாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேணும் என்று இப்பாசுரத்தினாலே தன்னையும் கண்ணனையும் சேரவிட்ட பெரியோர்களுக்கு செல்வச் செழிப்பு ஏற்பட வேணும் என 3வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள் ஆண்டாள். அந்த ஆண்டாளுடைய திருவடிகளை பணிவோம்.
திருப்பாவையின் 3வது பாடல் உள்ளே இருக்கும் பெண்ணுக்கும் வெளியே இருக்கும் பெண்ணுக்கும் உரையாடலாகவே அமைகிறது. முத்தன்ன வெண்ணகையாய் வந்து உன் வாயில் கதவை திற என்று அழைப்பதாக இந்த பாடல் தொடங்குகிறது. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை திறவாய். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அம்மா, அழகான புன்சிரிப்பை கொண்டவளே, முத்து போன்ற புன்சிரிப்பு, முத்தன்ன வெள்நகை. நீ என்ன சொல்லுவாய் தெரியுமா? எல்லோரும் கூட்டமாக நின்று பேசும்போது வந்து அப்படி நிற்பாய், நின்று விட்டு சொல்லுவாய், என்னுடைய அத்தன், எனக்கு தந்தை, எனக்கு தலைவன், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டேன், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டேன் என்று அந்த சிவனை பற்றி எப்படியெல்லாம் போற்றி பாடுவாய். என் அத்தன் ஆனந்தன், அவர் பெயரை சொல்ல சொல்ல எனக்கு ஆனந்தம். அமுதன், எனக்கு பார்க்கடல் அமுதமெல்லாம் வேண்டாம், சிவனுடைய திருநாமம்தான் எனக்கு அமுது என்றெல்லாம் சொல்லக்கூடியவள் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய். உன்னுடைய வாய், அந்த அன்னம் இருக்கிறதே, அன்னம் அப்படியே தித்திக்கும்படியாக சொன்ன சொல் தித்திப்பு மாத்திரமில்லை, அந்த சொல்லின் தித்திப்பின் காரணமாக வாயின் பகுதிகளும் கூட தித்திக்கத் தொடங்கிவிட்டன. வள்ளால், உன் பெயரை சொல்ல சொல்ல வாய் மணக்கும் என்பாரே வள்ளலார். திருப்புகழை பாடப்பாட வாய் மணக்கும் அல்லவா? அதை போல இறைவன் திருநாமத்தை சொல்ல சொல்ல அந்த திருநாமத்தை நீ சொல்லுகிற இனிமையினால் உன்னுடைய வாயின் பகுதிகள் கூட இனிக்குமே. அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடியவள் இப்போது உறங்குகிறாயே, வந்து உன் கடை திறவாய் என்று இவர்கள் கூப்பிடுகிறார்கள். உள்ளே இருந்து அவள் உடனடியாக விடை தருகிறாள். பத்துடையீர் ஈசன் பழவடியீர் பாங்குடையீர். அவள் என்ன சொல்லுகிறாள்? பத்துடையீர், பற்று உடையவர்களே, இறைவன் மீது பற்று உடையவர்களே, இறைவனையே பற்றாக கொண்டவர்களே. ஈசன் பழ அடியீர், நீங்களெல்லாம் சிவனுடைய பழைய அடியார்கள். அதென்ன பழைய அடியார்கள்? நீங்கள் நெடுங்காலமாக அடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், நெடுங்காலமாக பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள். எனவே நீங்கள் பழைய பக்தர்கள். பாங்கு அதனால் உங்களுக்கு தெரியும். ஒருவர் பூஜை செய்து செய்து பழக்கப்பட்டு விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்தே பூஜையை பார்த்திருக்கிறார். வீட்டிலே தந்தை செய்த பூஜை, தாய் செய்த பூஜை, பாட்டனார் செய்தது சின்ன குழந்தையாக இருந்த காலத்திலிருந்தே பார்த்திருக்கிறார் என்றால் அவருக்கு அந்த செய்முறைகள் பழக்கமாக இருக்கும். எதற்கு பின் எதை செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். புத்தம் புதியதாக செய்யக்கூடிய ஒருவருக்கு தெரியாது. எதற்கு பின் எது வரும் என்று தெரியாது. மாற்றி செய்துவிடலாம், தவறுதலாக செய்துவிடலாம். எனவே புதுமையாக செய்யக்கூடியவர், புதியதாக செய்யக்கூடியவருக்கு சற்று குழப்பங்கள் இருப்பது வழக்கம். இங்கே இந்த பெண், உள்ளே உறங்குகிற பெண் சொல்லுகிறாள், என்னுடைய உள்ளம் இறைவனிடத்தில்தான், அத்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசக்கூடியவள்தான். ஆனால் நீங்களெல்லாம் நெடுங்காலமாக இதில் பழக்கப்பட்டவர்கள். நோன்பென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். போன ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் கூட நீங்கள் வைகறை போதிலேயே எழுந்து இந்த நோன்புக்காக வந்தவர்கள். ஆனால் நான் புதியவள், சின்னஞ்சிறியவள், புத்தடியோம், புண்மை தீர்ந்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. நான் புதியவள், எனக்கு வழிமுறைகள் தெரியாது, எதற்கு பின் எது என்று தெரியாது, எத்தனை மணிக்கு புறப்பட்டு போக வேண்டும் என்று தெரியாது. எனவே என்னுடைய தவறை கொஞ்சம் பொறுத்து எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை வழிநடத்தினால் அது பொல்லாததாகிவிடுமா, அது தவறாக ஆகிவிடுமா? புத்தொடியோம், புண்மை தீர்ந்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று கேட்கிறாள். உடனே அவர்கள் அங்கே இருந்து பார்க்க சொல்லுகிறார்கள். எத்தோ நின் அன்புடைமை, நீ எவ்வளவு அன்பு கொண்டவள் இறைவன் மீது என்று எங்களுக்கு தெரியாதா? எல்லாம் அறியோமோ, எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ என்று அவர்கள் இவளை பற்றி சொல்லுகிறார்கள். ஒரு அழகான உரையாடல் இது. வெளியில் இருக்கக்கூடியவர்கள் முதலில் இவளை பார்த்து, இப்படியெல்லாம் வாய்கிழிய நேற்று பேசினாய், இன்றைக்கு எழுந்து வரவில்லையே என்று கேட்டார்கள். அவள் அதற்கு தக்க விடை சொன்னாள். நீங்கள் பழைய அடியார்கள், நான் புதியதாக செய்யக்கூடியவள், எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு தெரியவில்லை, எனக்கு செய்முறை புரியவில்லை, சொல்லிக் கொடுங்கள் என்றாள். உடனே அவர்கள் பார்த்தார்கள். அடடா, உன்னுடைய அன்புக்கு முன்னால் இந்த செய்முறை தெரியவில்லை என்றால் என்ன, அது பெரிய விஷயமா? யாராவது ஒருவர் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அப்படித்தானே சொல்வோம்.
உன் உள்ளத்திலே இருக்கிற அன்பு, ஆழமான பக்தி அது போதாதா? இந்த செய்முறை கொஞ்சம் பிசகிவிட்டால் என்ன, போனால் போகிறது என்று சொல்ல மாட்டோமா? அப்படி இவர்கள் சொன்னார்கள். எத்தோ உன் அன்புடைமை எல்லாம் அறியோமோ? எப்படிப்பட்ட காதல், எப்படிப்பட்ட பக்தி கொண்டவள் என்று எங்களுக்கு தெரியாதா? அதை நாங்கள் அறிய மாட்டோமா? எனவே நீ செய்முறையை பற்றி கவலைப்படாதே என்கிற எண்ணம் தொக்குவது போல இவர்கள் சொன்னார்கள். உடனே அவள் அங்கே இருந்து பேசுகிறாள். சித்தம் அழகியார் பாடாரா நம் சிவனை? அவள் கேள்வி கேட்கிறாள். உள்ளம் சித்தம் அழகியது என்றால், சித்தம் தூய்மையாக இருக்கிறது என்றால் சிவனைத்தானே பாட வேண்டும். அதை விட்டுவிட்டு இப்படி வெட்டி பேச்சு பேசுகிறீர்களே. இவர்கள் பேசியது எதற்காக? வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அவளை சமாதானப்படுத்த வேண்டும் என்று பேசப்போய் இப்போது அவள் திருப்பிக் கொள்கிறாள். சித்தம் தூய்மையாக இருந்தால், உங்களுடைய உள்ளம் தூய்மையாக சிவனையே எண்ணிக்கொண்டிருந்தால், நீங்கள் பக்தியில் நனைந்தவர்களாக இருந்தால், நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் மாத்திரம் இங்கே வந்திருந்தால், நீங்கள் சிவனைத்தானே பாட வேண்டும். அதை விட்டுவிட்டு என்னை பற்றிய வெட்டி பேச்சை பொழுதை கழிக்கிறீர்களே என்று அவள் கேட்கிறாள். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. உடனே வெளியில் இருந்தவர்கள் சொன்னார்கள், வேண்டும் அம்மா, வேண்டும், எங்களுக்கு வேண்டும். உன்னை போய் சொன்னோம் பார், நீ தவறு செய்துவிட்டு உள்ளே தூங்கிக் கொண்டிருந்து விட்டு உன்னை சமாதானப்படுத்த வேண்டும், உன்னுடைய மனம் புண்படப் போகிறதே என்று உனக்காக நாங்கள் பரிந்து பேசப்போய் கடைசியில் நீ எங்களையே சொல்லுகிறாயா? இத்தனையும் வேண்டுவதே எமக்கேலோர் எம்பாவாய். இவ்வளவும் வேண்டும், அப்படித்தானே சொல்லுவோம். யாராவது நம்மை பார்த்து வேறு வகையில் பேசிவிட்டால் என்ன சொல்லுவோம்? வேண்டும், எனக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். அப்படித்தான் அந்த பெண்களும் சொன்னார்கள், இத்தனையும் வேண்டுவது, எங்களுக்கு இத்தனையும் வேண்டும். இப்படித்தான் உனக்கு சமாதானம் சொல்ல போய் நாங்கள் இப்படி வாங்கி கட்டிக்கொள்கிறோமே என்று அந்த பாடல் நிறைவடைகிறது. இந்த பாடலும் கூட எல்லா திருவம்பாவை பாடல்களும் தொடக்கத்தில் செய்யக்கூடிய அதே முறையில் ஒரு பெண்ணை அடையாளம் காட்டுவது போல காட்டி உள்ளத்தை தட்டி எழுப்புவதாக அமைகிறது. துயிலடை என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறையின் மாண்பு அதுதான். பெண் என்பது இந்த ஜீவனுக்கான ஓர் அடையாளம். ஒரு பெண்ணை இன்னொரு பெண் எழுப்புகிறாள் என்றால் ஒரு ஜீவனை இன்னொரு ஜீவன் எழுப்புகிறது. வா போகலாம், 2 பேருமாகச் சேர்ந்து, 2 ஜீவன்களுமாகச் சேர்ந்து அந்த பரமனை நாடலாம், அந்த பரமனாரின் பெயரை பாடலாம், அந்த சிவனை வணங்கலாம். அப்படி வணங்குவதற்கு நோன்பு என்கிற வழிமுறையை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுவதாக இருக்கக்கூடிய தன்மை. அந்த தன்மையிலேதான் நீ நேற்றைக்கு இப்படியெல்லாம் பேசினாயே என்று அவளை சொல்லி, அவள் நான் புதியதாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஏற்கனவே பழக்கப்பட்ட ஜீவன், புதியதாக இருக்கக்கூடிய ஜீவனை, வா நாம் எல்லோரும் அந்த இறைவனை போய் அடைந்து அந்த இறைவனுக்காக நோன்பு நோற்று அந்த இறைவனுடைய பெருமைகளை சொல்லலாம் என்று மொத்தமாக கூட்டு பிரார்த்தனையாக சேர்ந்து செய்யக்கூடிய தன்மையை காட்டுகிறது. ஆண்டவனை வணங்கும் போது கூட தனியாக வணங்காமல் எல்லோருமாக சேர்ந்து வணங்கினால் அது அந்த ஆண்டவனுக்கே கூட பிரியமாக இருக்கும் என்று சொல்வதுண்டு. வேதம் வல்லார் வழி சென்றுதான் இறைவனை வணங்க வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட கூட்டு பிரார்த்தனையின் தன்மை இந்த பாடலில் எதிரொலிக்க காணுகிறோம். திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தவளான ஆண்டாள் மார்கழி நோன்பு நோற்கத் தொடங்கினாள். இந்த நோன்புக்கு நாமும் ஏதாவது செய்ய வேணும் என தேவர்கள் அத்தனை பேரும் ஆசைப்பட்டார்கள். அதனாலே தேவர்கள் கோஷ்டிக்குள்ளே வருணதேவனை பார்த்து எங்களுக்கு நன்றாக மழை பொழிய வேணும் என ஆண்டாள் 4வது பாசுரத்தினாலே அருளி செய்கிறாள். ஆழி மழைக்கண்ணா என்று தொடங்கக்கூடிய பாசுரம். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல். வருணதேவனே, பர்ஜன்ய தேவனே, உன்னுடைய கையிலே ஒன்றும் மறைத்து வைக்காமல் ஒளித்து வைக்காமல் மொத்த ஜலத்தையும் பொழிந்து விடுவாய். ஆழி மழைக்கண்ணா என்று தெரிவிக்கிறாள். ஆழி மழைக்கண்ணான்னு ஏன் சொல்லணும்? ஆழி மழை வருணதேவனே, பர்ஜன்ய தேவனே என்று சொல்லி இருக்கலாம். திருவெம்பாவையின் 4வது பாடல் துயிலடை பாடல்களுக்கே உரித்தான உரையாடல் முறையிலேயே அமைகிறது. வெளியில் வந்து நிற்கக்கூடிய பெண்கள் உள்ளே இருக்கிற பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள், ஒள் நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ. அழகான புன்னகையை கொண்டவளே, நித்திலம் என்றால் முத்து.
ஒளிரக்கூடிய ஒளி வீசுகிற முத்து போன்ற புன்னகையை கொண்டவளே, உனக்கு இன்னும் விடியவில்லையா? ஒருவர் உறங்கிக் கொண்டே இருந்தால் பொழுது புலர்ந்த பின்னாலும் எழுந்திருக்கவில்லை என்றால் அவரை பார்த்து அப்படித்தானே கேட்போம், உனக்கென்ன இன்னும் விடியவில்லையா? விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு உருக நின்று யாமாட்டோம் நினக்கே தகும். அம்மா, நாங்கள் யாரை பாடுகிறோம் தெரியுமா? விண்ணுக்கொரு மருந்து. சாதாரணமானவர் இல்லை. சிவபெருமானுக்கே விஸ்வபேஷஜி என்று பெயர். இந்த அகிலத்திற்கு, அண்ட பகிரண்டத்திற்கு அவர்தான் மருந்தாக இருக்கக்கூடியவர். அதனாலேதான் சிவ விஸ்வபேஷஜி என்று வேதங்கள் அவரை போற்றுகின்றன.